ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஷானா டேஸ்டி கிச்சனை பார்க்குற எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சூப்பரான டேஸ்டியான ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாங்கிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லி தரப்போகிறேன். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னுடைய சேனலை பார்த்துட்டு யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே கீழே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆலை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்து சேரும். வீடியோ பார்க்கும்போது எப்போவுமே ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் என்ன பண்ணுறேன் எப்படி பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியும். இந்த ரெசிப்பியை நாகர்கோவில் சைடு ஜாங்கிரி அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, ஜிலேபின்னு சொல்லுவாங்க. தேவையான பொருட்கள் என்னெல்லான்னு பார்ப்போம். 1.5 கிளாஸ் உளுந்தம்பருப்பு எடுத்து கழுகி ஊற வச்சுக்கோங்க. 1 ஹவர் ஊறட்டும். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அடித்து எடுத்துக்க போகிறோம். அதுக்காக ஊற வச்ச உளுந்தம்பருப்பை நம்ம கழுகிக்க போகிறோம். நான் ஏற்கனவே கழுகி வச்சுருந்தேன். இது ஒரு வாட்டி கழுகுனா போதும். அதுக்கப்புறம் கழுகி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. வடிகட்டி எடுத்து வச்ச அப்புறம் வடை செய்கிறதுக்காக உளுந்து நம்ம எப்படி அரைப்போமோ அந்த பொசிஷனில் நீங்கள் அரைச்சிக்கோங்க. அதே மெத்தடில் தான் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி எல்லாம் கூடுதல் சேர்த்துக்க வேண்டாம். அதுக்கப்புறம் அரைச்சிட்டு இந்த மாதிரி பெரிய பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கையெல்லாம் நல்லா கழுக்கிட்டு இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். ஒரே சைடாக தான் நம்ம பண்ணிக்கணும். இந்த லெஃப்ட் சைடாக தான் வரணும். இடது வாக்கில் நம்ம இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கணும். இது 10 நிமிஷமாக நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தால் தான் ஜாங்கிரி செய்யும்போது ரொம்ப டேஸ்டியாக வரும். பேக்கரியில் கிடைக்கிற அதே சுவை கிடைக்கும். அதுக்காக ஒரு வாட்டி கூட இந்த மாதிரி இடது பக்கமாக நீங்கள் கையை அழுத்தி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கணும். இதுதான் ஒரு கன்சிஸ்டன்சி. இந்த டைமில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் நான் சேர்த்துக்க போகிறேன். கரெக்டாக 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் 1.5 கிளாஸ் உளுந்தம்பருப்புக்கு எடுத்தால் போதும். அதுக்கப்புறம் பிசைஞ்சிட்டு ஒரு வாட்டி கூட இடது பக்கமாக நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணி அமுத்தி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபுட் கலர் நான் ஆரஞ்சு லிக்விடு நான் சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி ஜுவல் கலர் சேர்த்துக்கல, லிக்விடு தான் நான் சேர்த்துக்கிறேன். அதனால கேசரி பவுடர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம், ஆரஞ்சு கலர். இதெல்லாம் நல்லா சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஜாங்கிரிக்கு தேவையான மாவு ரெடி ஆயாச்சு. இதை பைப்பிங் பேக்கில் நான் சேர்த்துக்க போகிறேன். பைப்பிங் பேக்கு எல்லா வீட்லேயும் இருக்காது. இருந்தாலும் உங்கள் வீட்டில் பைப்பிங் பேக் எதுவுமே இல்லை அப்படின்னா கண்ணாடி கவர் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி கண்ணாடி கிளாஸில் அதோட மேலே கவர் வச்சு நான் சேர்த்துக்கிற மாதிரி பைப்பிங் பேக் இல்லைன்னா கண்ணாடி கவரில் மாவையெல்லாம் சேர்த்துக்கோங்க. ஜாங்கிரியோட மாவு கண்ணாடி கவர் இருந்துச்சு அப்படின்னா அதுவே போதும். பைப்பிங் பேக் எதுவுமே தேவையில்லை. இது இருக்கட்டும். இந்த டைமில் சுகர் சிரப் ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்காக 3/4 கிலோ சர்க்கரை தேவைப்படுது. 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. கரெக்டாக 3/4 கிலோ சர்க்கரைக்கு 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்து ஃபுட் கலர், ஆரஞ்சு ஃபுட் கலர் கொஞ்சம் போல் சேர்த்துக்க போகிறோம். ஒரு 2 ட்ராப்ஸ் போல் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பு பற்ற வச்சு இந்த சுகர் சிரப்பு ரெடி பண்ணிக்க போகிறோம். இன்னொரு அடுப்பில் கடாய் வச்சு தேவைக்கேற்ற போல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஜாங்கிரி பொரிச்செடுக்கிறதுக்கு இது இருக்கட்டும். கடாய் சூடாகிறதுக்கு முன்னாடி சுகர் சிரப்பு ரெடி பண்ணி எடுத்துப்போம். அதுக்காக நல்லா கொதிச்சு வர டைமில் ஒரு 2-3 ஏலக்காய் தட்டி எடுத்துக்கிறேன். அது சேர்த்துக்கிறேன் ஃப்ளேவருக்காக. அதுக்கப்புறம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்ச அப்புறம் ஒரு கம்பி பதம் லைட்டாக ஆனதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரெடி ஆயாச்சு. இன்னொரு அடுப்பில் எண்ணெயெல்லாம் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் பைப்பிங் பேக்கில் லைட்டாக கட் பண்ணி இந்த மாதிரி நான் காமிச்சு தரேன். ஜாங்கிரி உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் செஞ்சு எடுத்தால் போதும். கடையில் இருக்கிற அதே லுக்கில் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இல்லை இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்லேயும் பண்ணி எடுக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி பண்ணணுமோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான். ஜாங்கிரி செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் எதுவும் இல்லை. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் இந்த ஜாங்கிரி செய்யும்போது அடுப்பை எப்போவுமே குறைச்சி வச்சுக்கோங்க, கூட்டி வைக்காதீங்க. ஹை ஸ்பீடில் வச்சுட்டிங்க அப்படின்னா இது உள்ளே வேகாமல் வெளியில் மட்டும் நல்ல கிறிஸ்பியாக வரும். அதனால டைம் எடுக்கும். இந்த ஜாங்கிரி செய்கிறதுக்கு சிம்மை குறைச்சி வச்சுட்டு தான் இந்த மாதிரி ஜாங்கிரி செஞ்செடுக்கணும். இது மாறி மாறி நல்லா திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் சுகர் சிரப்பில் நம்ம முக்கி எடுத்துக்க போகிறோம். இது மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுப்பை குறைச்சி வச்சுட்டு
நல்லா வேகணும் ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா உள்ளே வந்து உளுந்து பச்சை வாசனை இருக்கும். அதனால் சிம்மை குறைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மாறி மாறி பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒன்றொன்னா எண்ணெயை வடித்து சுகர் சிரப்பில் சேர்த்துக்க போகிறோம். பார்த்துக்கோங்க, நான் காமிச்சு தரேன். இந்த மாதிரி வடிச்சிட்டு பக்கத்துலேயே சுகர் சிரப்பை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சுகர் சிரப்பு வந்து நம்ம இப்போ உடனே ரெடி பண்ணதுனால நல்ல சூடாக இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. உடனே நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம். முக்குனதுமே நம்ம வந்து மாறி மாறி மறைச்சி போட்டுட்டு இந்த மாதிரி எடுத்துக்க போகிறோம். இது நல்லா ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா வந்து அது உடஞ்சி போயிடும் ஜாங்கிரி. இந்த மாதிரி மீதி இருக்கிற மாவையெல்லாம் பொரித்து எடுத்துக்கோங்க. உடனே நீங்கள் எடுத்துக்கலாம். பார்த்துக்கோங்க, நான் காமிச்சு தரேன். கடையில் வாங்குகிற அதே லுக்கு அதே டேஸ்ட்டும் கூட இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வாட்டி. ஒரு சூப்பரான ஜாங்கிரி வீட்டிலே செஞ்செடுக்கலாம். நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் செஞ்சுக்கோங்க. கை வந்து நல்லா அழுத்தி விட்டுக்கணும் பிசையும் போது மாவெல்லாம். அதுக்கப்புறம் சுகர் சிரப்பில் ஜாங்கிரியை சேர்க்கும் போது உடனே நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. அதில் நிறைய நேரம் ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா அது வந்து உடஞ்சி போயிடும், ஷேப்பும் கிடைக்காது. அதுக்கப்புறம் மீதி இருக்கிற மாவை ஒவ்வொன்றா போட்டு இந்த மாதிரி எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பரான ஜாங்கிரி ரெடி ஆகும். நான் வேறொரு பவுலுக்கு எல்லாம் பொரிச்சு எடுத்து மாற்றிட்டேன். பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு சூப்பராக டேஸ்டியாக எம்மியாக வந்திருக்கு அப்படின்னு காமிச்சு தரேன். பார்த்துட்டு இருக்க வியூஸ் கண்டிப்பாக உளுந்தம் பருப்பு வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய், டேக் கேர்.